ஹாய் ஹலோ வணக்கம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, வாயில இருந்து உமிழ்நீர் ஒழுகுது, எச்சில் ஒழுகுது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ட்ரூல் ஆகுறது வந்து நார்மலா, இல்ல அது வந்து வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனுடைய ஒரு அறிகுறியா இருக்கா? சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹைப்பர் சலிவேஷன், சைலோரியா, டியாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வாயில எச்சில் சுரக்கணும் அப்படின்னா அதுக்கான சுரப்பிகள் நிறைய இருக்கு. ப்ரொடியூஸ் ஆயிட்டு அந்த பைப் மூலியமா டிராவல் பண்ணி நம்மளோட வாயில ஓபன் அவுட் ஆகுது. அப்பதான் நம்ம வாய்க்கு எச்சில் இருக்கு, நம்மளால நிறைய சாப்பிட முடியுது, பேச முடியுது, சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுறது, நம்ம வாய் வறண்டு போகாம பாத்துக்கிறது, நிறைய விஷயத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய எச்சில நம்ம முழுங்கிடணும். முழுங்கிட்டோம்னா ப்ராப்ளம் இல்ல. அப்போ எந்த விதத்துல இந்த இடம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா, நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த உமிழ்நீர் அதிக அளவு ப்ரொடியூஸ் ஆனாலோ, இல்ல சரி வாய்க்கு வந்துருச்சு, வந்ததை நம்ம முழுங்கணும், முழுங்க முடியாத சுச்சுவேஷன் வருது, தொண்டையில ஏதாவது ஒரு பிரச்சனை, அதனால நம்மளால முழுங்க முடியல அப்படிங்கறதுனாலயோ, இல்ல அப்படின்னா வாய் வந்து திறந்த மாதிரியே இருக்கு அப்படின்னா, இது ஒரு ஓப்பனிங் நினைச்சு வாயில இருந்து திரும்பி அடுத்து டிராவல் பண்ண போறது வாய் வழியா வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இப்ப நார்மலா குழந்தைங்களுக்கு 2ல இருந்து 3 மாசம் அந்த டைம் பீரியட்ல சலைவாவெல்லாம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ப்ரொடியூஸ் ஆன சலைவாலாம் நார்மலா வந்துட்டு இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு உதடு மூடி வாயை மூடி நம்ம வந்து அந்த எச்சில முழுங்கணும் அப்படிங்கிற ஒரு அடாப்டேஷன் அவங்க கத்துக்க மாட்டாங்க, பழகி இருக்க மாட்டாங்க. அதனால வாய் வந்து கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வாயில இருந்து எச்சில் வெளியே ஒழுக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம 6ல இருந்து 7 மாசத்துலயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கையில கிடைக்கிற எல்லா பொருளையும் தூக்கி வாயில வைப்பாங்க. அப்போ வாயில ஏதோ ஒரு பொருள், எந்த ஒரு பொருள் இருந்தாலுமே வாயில எச்சில் சுரக்க ஆரம்பிச்சிடும், அதை ப்ராசஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி எச்சில் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம அந்த டைம்ல வாய் மூடி எச்சில முழுங்கணும்ட்டு. சோ அதனால வாயில இருந்து எச்சில் ஒழுக ஆரம்பிக்குது. சோ இது வந்து 2-2.5 வயசு வரைக்குமே ஒழுகுறதுங்கிறது நார்மலான விஷயம் தான். இதே பெரியவங்களுக்கு ஒழுகுதே, வாயில இருந்து ட்ரூல் ஆகுதே, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நம்ம நார்மல், அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சுக்கலாம். நார்மல் அப்படிங்கிறது என்னன்னா, சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருப்பாங்க, ரொம்ப நேரம் வேலை பார்த்திருப்பாங்க, தன் நிலை மறந்து அவங்க தூங்க ஆரம்பிச்சுவாங்க. அப்படி டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது வாயை திறந்து தூங்குவாங்க. அப்போ வாயில இருக்க எச்சில் ஒழுக ஆரம்பிக்கும். பிரெக்னன்சி டைம்ல கர்ப்பிணி பெண்களுக்கு இது வந்து காமனா இருக்கக்கூடிய விஷயம் தான். இது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா வாயில நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. கிளிப்பு போட்டிருக்கலாம், இல்ல கேப் மாதிரி வச்சிருக்கலாம், இல்லைன்னா பல்செட் பொருத்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவதுக்கு ஒரு அப்ளையன்ஸ் போட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லயுமே அவங்களுக்கு நார்மலா இருக்கிறத விட அந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் பீரியட்ல எச்சில் சுரக்கக்கூடியது அதிக அளவுல இருக்கும். அதனால வாயில இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வாயில அழுக்கு அதிகம் படிஞ்சாலோ, இல்ல நாக்கு கிளீன் பண்ணாம இருந்தாலோ, அதுக்கான ஒரு விஷயமா கூட, அதுவும் ஒரு ஃபாரின் பாடி நம்மளோட வாய் கருதி நிறைய சலைவா வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ இதெல்லாமே கூட கொஞ்சம் நார்மல் அப்படின்னு நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா, அப்நார்மல்னு நான் சொன்னது என்னென்ன அப்படின்னா, வேற ஏதோ அடிப்படை காரணம் இருக்கு. அந்த காரணத்தை சரி செஞ்சோம்னா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி எச்சில் வந்து வராம இருக்கும். சோ அப்படிப்பட்ட காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ முதல் காரணம் நம்மளோட ஸ்லீப்பிங் பொசிஷன். நம்ம தூங்குறது வந்து முடிஞ்ச அளவுக்கு மேல பார்த்து தூங்கணும். நம்ம குப்புரிச்சு படுத்தோ இல்ல சைட்ல படுத்தோ நம்ம தூங்கணும் அப்படின்னா கிராவிட்டியோட ஃபோர்ஸ்னால நம்ம வாயில இருக்கக்கூடிய எச்சில் கீழே ஒழுக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த காரணம், நமக்கு சளி எதுவும் பிடிச்சிருக்கு, மூக்குல அடைப்பு இருக்கு, இல்லைன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சிலருக்கு மூக்கோட அந்த நடுவுல ஒரு, இப்ப நம்ம 2 துளையுமே வந்து 2 பிரிஞ்சுதான் போய் உள்ள ஜாயின் ஆகுது. நடுவுல வந்து செப்டம்னு சொல்லுவோம், அது டீவியேட் ஆகி திரும்பி இருக்குனாலோ, இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனால உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதி ஏதாவது வீக்கம் அடைஞ்சிருக்குனாலோ நம்ம நார்மலா நம்மளால பிரீத் பண்ண முடியாது. அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வாய் வழியா மூச்சு விடுவோம். அப்போ வாய் வந்து ட்ரை ஆகும். ட்ரை ஆச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ண நம்ம வாயில அதிகமான சலைவா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டைம்ல அதிகமா ப்ரொடியூஸ் ஆன சலைவா கொஞ்சம் வாயை விட்டு வெளியிலயும் வரும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ், பக்கவாதம் சொல்றது, ப்ரொஃபேஷியல் பால்சி, ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ல கூட அவங்களால அந்த எச்சில வந்து இந்த சதைகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாது ப்ராப்பரா நம்ம வாயை மூடி முழுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த டைம்ல இது வந்து காமனா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் செரிமான கோளாறுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிலருக்கு எது கழிச்சிட்டு வரும், எது சாப்பிட்டாலும் அந்த டைம்ல எச்சில் ப்ரொடியூஸ் ஆகிறதும் ஜாஸ்தியா இருக்கும். சிலருக்கு தொண்டையில புண்ணு இருக்கும், டான்சில் ப்ராப்ளமா இருக்கலாம், அதனால முழுங்க முடியாம போகலாம். ஸோ அந்த ப்ராசஸ்னால கூட இந்த மாதிரி நடக்கலாம். இது மட்டும் இல்லாம ஸ்மோக் பண்றவங்களுக்கு, அதிகமா குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது காமன். சிலருக்கு பாத்தீங்கன்னா கொரட்டை விடும் பழக்கம் இருக்கும். ஸோ அதுக்கான காரணமுமே அவங்க வாய் வழியா மூச்சு விடுறதுனாலதான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல கூட அவங்களுக்கு எச்சில் வாயில இருந்து வரும். ஒபிசிட்டி, ரொம்ப அதிக வெயிட் உள்ளவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் பாத்தீங்கன்னா நிறைய மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க. அது சில நார்மல் ஆன்டிபயோட்டிக்ஸாவும் இருக்கலாம், சிலர் தூங்குறதுக்கான மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க, சிலர் இந்த மாதிரி பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குல்ல, பக்கவாதம், அதுக்கான மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய மருந்துகளோட ஒரு சைடு எஃபெக்டா கூட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது கூடவே நம்மளோட வாய் பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா சிலருக்கு வந்து வாய் திறந்த மாதிரியே இருக்கும், பல்லோட அமைப்பே வந்து வாய் திறந்த மாதிரி இருக்கும், ஓப்பன் பைட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன்லயும் சரி, மேல் உதடு கீழ் உதடு வந்து ப்ராப்பர் இதுல இல்லாம வாய் மூட முடியாம இருந்துச்சு அப்படின்னா அதனாலயும் இந்த விஷயம் காமன். சிலருக்கு வந்து நாக்கு துருத்துற பழக்கம் இருக்கும், ஸோ டங் த்ரஸ்டிங்னு சொல்லுவோம், அந்த ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் டங் டைன்னு சொல்லுவோம், நம்மளோட நாக்கு வந்து ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாம கீழே நம்மளுடைய வாயோடைய தரைத்தளம், அதாவது ஃப்ளோர்னு சொல்லுவோம், ஸோ அதோட அட்டாச் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாயில ஏதாவது ப்ராசஸ் பண்ணும்போது நாக்கு ரொம்ப அதை சென்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அந்த டைம்ல கூட அதிக எச்சில் ப்ரொடியூஸ் ஆகும். சிலருக்கு நாக்கோட அமைப்பே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்லயுமே ஈஸியா வாயில இருந்து எச்சில் உழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம், நம்ம தூங்கக்கூடிய அந்த ஸ்லீப்பிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். மேல பார்த்த மாதிரி தூங்கணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது விஷயம், ஒரு பல் மருத்துவரை பார்க்கணும். பார்த்து நம்ம வாயில எதுவும் அழுக்கு இருக்கா, இல்ல வாய் புண்ணு இருக்கா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த செக் பண்ணிட்டு கூடவே பல் வரிசையெல்லாம் ப்ராப்பரா இருக்கா, நமக்கு ஓப்பன் பைட் மாதிரி இது இருக்கா, நம்மளால சரியா வாயை மூட முடியுதா, இல்ல வாயை மூட முடியலன்னா அது எதற்கான ஒரு இதனால, பல் வரிசைனால வாய் மூட முடியலையா, அப்போ நம்ம கிளிப் போட்டு சரி பண்ணலாமா, இல்ல வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பல் மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா இஎன்டி கிட்ட போறோம் அப்படின்னா டான்சில் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, தொண்டை வலி இருந்துச்சுன்னா டான்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா, சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சரி பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிட்டோம்னாலே வாயில இருந்து எச்சில் வர்றது கம்மியாயிடும். இல்ல சில மருந்துகள்னாலதான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த மருந்துக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்ன பண்ணலாம்ன்றத உங்களோட டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல அதிகமான எச்சில் ப்ரொடியூஸ் ஆகிறதுனாலதான் இந்த ப்ராப்ளமே இருக்கு அப்படின்னா அதை வந்து கம்மி பண்றதுக்கு நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்க சரி பண்ணிக்கலாம். ஸோ நார்மலான விஷயம் தான், ஆனா எப்ப நார்மல் எப்ப அப்நார்மல்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நார்மலா இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பா ஒரு டாக்டர் கிட்ட போய் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா இதுக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சு அதை நம்ம சரி செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட நட்புடன் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹெல்தி.